வணக்கம். இன்றைய ராசி பலன் 20/2/2025 குரோதி வருடம் மாசி மாதம் 8ஆம் தேதி வியாழக்கிழமை. இன்றைய கிரக நகர்வு ரிஷபத்தில் குரு, மிதுன செவ்வாய், கன்னியில் கேது, விருச்சிகத்தில் சந்திரன், கும்பத்தில் சனி, சூரியன், புதன், மீனத்தில் ராகு, சுக்கிரன். இப்போ மேஷராசி நேயர்களுக்கு தனஸ்தானத்தில் குரு இருக்கார். தனஸ்தானாதிபதி 2 ராசிக்கு 2க்கும் 12 கூடையவங்க பரிவர்த்தனை யோகம். அதே மாதிரி 9க்கும் 7க்கும் உள்ளவங்களே அவங்களே. அப்போ 2ஆம் அதிபதி தனஸ்தானாதிபதி, 7ஆம் தனஸ்தானாதிபதி 12ல் மறைஞ்சு மறைமுக வருமானம் உண்டு நட்பு வட்டாரத்தில். இது மேஷராசிரியர்களுக்கு. அதே மாதிரி 11ஆம் இடம் ஆட்சியாக உட்காந்துருக்கார். 5ஆம் அதிபதியாக இருக்கக்கூடிய சூரியன் 11, 5 2 திரிகோணங்கள் சம்மந்தப்பட்டிருக்கு. 11ல் லாபஸ்தானத்தில் உட்காந்துருக்கார். அப்போ அரசாங்க முயற்சி வெற்றிகரமாக அமையும் இந்த மேஷராசிரியர்களுக்கு. ரிஷபம் ராசியில் குரு, அவர் 11ஆம் அதிபதியாக வரார். மனக்குழப்பம் ஏதாவது இருக்கும். 12ஆம் அதிபதியாருடைய செவ்வாய் தனஸ்தானத்தில் 10ஆம் அதிபதியில் உட்காந்துருக்கார். ஆட்சி சனி கூட. பொருளாதாரம் இன்னைக்கு ரிஷபராசி நேயர்களுக்கு மேலோங்கி நிற்கும். அதே நேரத்தில் பசங்களால் ஏதாவது சிறு தொல்லைகள் விலகும். 7 சந்திரன் இருந்து வெளிவட்டாரங்களான இன்னைக்கு அனுகூலம் கிடைக்கும். மிதுனம் ராசியாதிபதி புதன் 1க்கும் ராசிக்கும் 4 கூடைய புதன் 9ல் ஆட்சி பெற்ற புதன் சனி கூட சம்பந்தம். கூட சூரியன் 3ஆம் அதிபதி. தொட்டது எடுபடும். குறிப்பாக அது ராசி திரிகோணத்தில் ஏறுறது கேந்திரம் 1க்கும் 4 கூடைய திரிகோணத்திலேயோ கேந்திரம் திரிகோணத்துக்கு சிறப்பான ஒரு அனுகூலத்தை கொடுக்கும். 5ஆம் அதிபதி உச்சமாக உட்காந்துருக்கான். பூரிய புண்ணியஸ்தானம் வலுப்படும். சொத்துகள் சேரும். சொத்து சம்பந்தப்பட்ட வேலைகளை நீங்கள் செஞ்சு முடிப்பீங்க. அது நீ வெற்றிகரமாகவும் அமையும். சொத்து சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளை செஞ்சு முடிக்கிறது வெற்றிகரமாகவும் அமையும். கடகம் ராசியாதிபதி சந்திரன் 5ல், 8ஆம் அதிபதி ஆட்சி. உடலில் ஏதாவது சிறு தொல்லைகள் விலகும். உடல் ரீதியாக 4ஆம் அதிபதி கட்டஸ்தானம். 4ஆம் அதிபதியாக சுக்கிரன். வாகனத்தினால உங்களுக்கு அனுகூலம் கிடைக்கும். வாகன அனுகூலம் உண்டு. சுக்கிரன். சிம்மம் ராசியாதிபதி சூரியன் 7ல் ஆட்சி பெற்ற சனி கூட வெளிவட்டாரங்கள் உறவு நல்லா இருக்கும். வெளி ஊர் பயணம் இன்னைக்கு இருக்கும். 4ல் சந்திரன். வாகனத்தினால் அனுகூலம் இருக்கும். அனுகூலம் உண்டு. கன்னி ராசியாதிபதி புதன் 6ல் ஆட்சி பெற்ற சனி கூட சம்பந்தம். அதே சமயத்தில் தனக்காரகனாக இருக்கக்கூடிய சுக்கிரன்
7ல் போய் உட்காந்து யார் வீட்டில் இந்த ராசிக்கு ஒரு பாதகாதிபதி. அதே 9ல் குரு உட்காந்துருக்கார். 9க்கும் 2க்கும் உடையவர், 4க்கும் 7க்கும் உடையவங்க பரிவர்த்தனை யோகம். வெளிவட்டார்கள் நன்மையும் தீமையும் தீமையும் நன்மையும் மாறி மாறி நடக்கும் இன்னைக்கு கன்னிராசினர்களுக்கு. 3ல் சந்திரன் 11ஆம் அதிபதி, விரையாதிபதியை லாபாதிபதி 3ல் மறைகிறார். அதுக்கு இடம் கொடுத்த 10ல் உட்காந்துருக்கிறார். இப்போ பணப்புழக்கங்கள் சீராக இருக்கும் இன்னைக்கு. சீரான பணப்புழக்கம் உண்டு. 10 கர்மா. இந்த கர்மாதிபதி புதன், 1க்கும் 10க்கும் உடைய புதன் 6ல் போய் மறைஞ்சிங்கன்னா வரவு செலவு சரியாக இருக்கும். சீரான வரவு செலவு இருக்கும். துளாராசி ராசியாதிபதி உச்சம், குறிப்பாக 6ல் போய் உட்காந்துருக்கார். கொடுத்த பாக்கிகள் ஏதாவது இருந்தால் வந்து சேரும் இன்னைக்கு. 2ல் சந்திரன் வேறு 10ஆம் அதிபதி, 2ல் தனக்காரகன், 10ஆம் அதிபதி கர்மாதிபதி குடும்பத்தில் இருக்கார். இடம் கொடுத்த செவ்வாயும் 9ல் உட்காந்துருக்கார். பணப்புழக்கம் இன்றைக்கி தாராளமாக இருக்கும் இன்றைக்கி துளாராசி நேயர்களுக்கு. அதே சமயத்தில் 8ல் குருக்கள் உடலில் ஏதாவது சிறு உபாதைகள் வந்து நீங்கும். விருட்சம், இந்த விருட்சப ராசிக்காரர்களுக்கு 9ஆம் அதிபதி சந்திரன் ராசியில், சந்திரன் ராசியில் இருக்கும்போது ஏதாவது மன ஓட்டங்கள் வேகமாக அது நடக்கலையே இது நடக்கலையேங்கிற மாதிரி வேகமான ஒரு துடிப்பான ஒரு சிந்தனை இருந்துக்கிட்டே இருக்கும். இன்னைக்கு 6ஆம் அதிபதி 8ல் போய் மறைகிறார். அப்போ வரவு செலவு 6ஆம் அதிபதிக்கும் கெட்டவன் கெட்டில் இந்த ஏற்கனவே வரவு செலவு பைசல் ஆகும். இன்னைக்கு விருட்சிக ராசிகளுக்கு ஏற்கனவே கொடுத்த இந்த கடன் ஒரு முடிவுக்கு வரும். தனுசு ராசியாதிபதியாக இருக்கக்கூடிய குரு தனக்கு 6ல் போய் மறைகிறார். 6ஆம் அதிபதி 4ல். அப்போ வாகன தொல்லை ஏதாவது இருக்கும். வாகனத்தில் பழுதாகிறது, சிறு பழுது வந்து நீங்கும். ராசியாதிபதியாக இருக்க குரு 12ல், 8ஆம் அதிபதி 12ல். இப்போ சுபவிரைய செலவு தான் செய்யலாம். வண்டிக்கு ஏதாவது ரிப்பேர் ஆகி அதை சரி செஞ்சுட்டு வரணும். அது மாதிரி 3ல் ஆட்சி, எதிரியினுடைய தொல்லை நீங்கும். அப்பாடா. அதே 10ல் கேது. 2 வகையான தொழிலை இன்றைக்கி செய்வீங்க. 2 வகையான தொழிலை மாறி மாறி செய்வீங்க. ஒரு குழப்ப நிலைக்கும் தொழில் சமாச்சாரத்தில் ஒரு மாற்ற நிலை இருக்கும். இன்றைக்கி மகரம் தனஸ்தானாதிபதி தனத்திலேயே ஆட்சி, 9ல் கேது. 7ஆம் அதிபதி அவருடைய சந்திரன் 11ல், 11ஆம் அதிபதி பாதகாதிபதியாக இருக்கும். இந்த ராசிக்கு பாதகாதிபதி செவ்வாய் 6க்கு போகிறார். எதிர்பார்த்த வரவுகள் நடக்கும். இன்றைக்கி தனக்காரகன் ஆட்சியார்கள் எதிர்பார்த்த வரவு, எதிர்பார்த்த செலவு, வரவுக்கு செலவு சரியாக இருக்கும். முழு யோகாதிபதி உச்சமாக உட்காந்துருக்கிறார். யார்? மகர ராசிக்கு சுக்கிரன் முழு யோகாதிபதி. 5க்கும் 10 சுக்கிரன் உச்சமாக உட்காந்து 3ல் ராகு கூட சமம் பூதாகாரமாக தெரியும். ராகு பிரம்மாண்டமான ஒரு இதை பண்ணி கொடுப்பார். அதுலேயும் குறிப்பாக வாகனத்தினால அழகு நிறைந்த வாகனம் சொல்லுவோம்ல, காரு, பெஷர், இது மாதிரி பொருள்கள் அனுகூலமாக நடக்கும் இந்த மகர ராசினர்களுக்கு. கும்பம் ராசிலேயே சூரியன் 7ஆம் அதிபதி ராசிலேயே வெளிவட்டாரத்தில் அனுகூலம் கிடைக்கும். 9ஆம் அதிபதி உச்சமாக வந்து தனஸ்தானத்தில் உட்காந்தார். பொருளாதாரம் மேலோங்கி நிற்கும். இன்னைக்கு ஒரு 2ஆம் அதிபதி 4க்கு போகிறார். வாகனத்தினால் அனுகூலம் இருக்கும். வாகனம், பூமி சம்மந்தப்பட்டதெல்லாம் அனுகூலம் இன்றைக்கி உண்டு கும்பராசினர்களுக்கு. மீனம் உங்கள் ராசிக்கு 10க்கும் 3 சுக்கிரன் ராசிக்குள்ளே உட்காந்துருக்கார். 3க்கு 8 அதிபதியாக விளங்குபவர்கள் இருவரும் ஒரு சுப பரிவர்த்தனை, 2 பேரும் தேவரசு பரிவர்த்தனை யோகங்கள். கொடுக்கல் வாங்கல்ல ஏமாற்றம், தடுமாற்றம் இதெல்லாம் ஏற்படக்கூடிய வாய்ப்பு இருக்குது இன்றைக்கி கன்னிராசி நேயர்களுக்கு.
தொழிலில் சிறு சிறு குறுக்கீடுகள் தொல்லைகள் இருக்கும். திட்டமிட்டு செஞ்சால் சரிப்படணும். திட்டமிட்டு செய்யணும். வழக்குகளின் மாற்றங்கள் ஏற்படும். ஆதாயம் அவ்வளோ எளிதாக கிடைக்காது. கடின உழைப்பு தேவை இந்த மீனராசி நேயர்களுக்கு. நாளை சந்திப்போம்.